நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி அதிமுகவின் திரு புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். நன்றி, உங்களது அறிமுகத்திற்கு நன்றி. புரட்சி அதிமுக அப்படின்னு புதிய கட்சி தொடங்கியிருக்கீங்க. என்ன பெயர் காரணம்? இந்த நேரத்துல கட்சி தொடங்குவதற்கு என்ன காரணம்? புதிய தலைமுறைக்கு வணக்கம். உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். காலையில் எழுந்தா அண்ணே அந்த கட்சிக்கு போகலாமா, இந்த கட்சிக்கு போகலாமா, இந்த கட்சிக்கு போகலாமா, இந்த குரல் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த பெரிய பெரிய தலைவர்கள் தடுமாற்றத்தால் எடுத்த முடிவால் தொண்டர்கள் நிலை தடுமாறி அதை கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அது கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு தலைவர் வளர்த்த இயக்கம், யுத்த களத்தில் பாடி வீடுகளில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கினார். இந்த இயக்கம் அப்படியே அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் கூட விரும்புகிறது இல்லை, எனக்கு தெரியாது. ஒரு திராவிட இயக்கத்தை உடைத்து சிதைத்து நாளாக பிளந்து அப்படி தள்ளிவிட்டு உள்ளே வருவதற்கு தேசிய கட்சிகள் முயற்சிக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா, பழனிசாமி டெல்லிக்கு போய் சீட்டு பங்கீட்டை கேட்டு முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் பேசுகிறார். அங்கே வர சொல்லி தான் என்டிஏ தான் முடிவு பண்ணுது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்யவில்லை. திமுக உட்கார்ந்த இடத்திலேயே காங்கிரஸுடன் பேசி முடிவு செய்கிறது. அன்று போயஸ் தோட்டத்திற்கு ஓடி வந்து நின்றவர்கள் எல்லாம், அம்மா ஏதாவது சீட் கொடுத்தா பரவாயில்லைங்க, ஒரு 5 சீட்டு 10 சீட்டு அப்படின்னு நின்றவங்கள்ட்ட போய் கை கட்டி அவர்கள் காலை வணங்கி சீட்டு கேட்கிற நிலையிலே பழனிசாமி அணி போகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதுக்கும் புரட்சி அதிமுக தொடக்கத்துக்கும் என்ன? அதுதான் நமக்கு ஒரு தன்மானம் இருக்கு. புரட்சி அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னோம். ஒரு காலகட்டத்தில் அவர் கலைஞரை எதிர்த்து கட்சியை விட்டு நீக்கியதால் அவர் புரட்சி நடிகராக இருந்தவர் புரட்சி தலைவராக மாறினார். அவர் நீக்காமல் இருந்தால் அது நடந்திருக்காது. கலைஞர் செய்தது தவறோ சரியோ அந்த பட்டிமன்றம் பெரிய பட்டிமன்றமாக போகும். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக உருண்டோடி விட்டது திராவிட இயக்கம் ஆட்சி கட்டில். அதற்கு பின்னாலே மீட்டெடுக்கும் பொழுது, கட்சியை ஒன்றாக இணைக்கும் பொழுது புரட்சி தலைவி என்று அம்மாவை புரட்சி தலைவி என்று அழைத்தோம். அந்த புரட்சி என்பது அவர்களை சாரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்முடையது. பேரறிஞர் அண்ணா ஆட்சி கட்டில் அமர்த்தினார். தந்தை பெரியாரை தலைவர் என்றார், நாற்காலி காலி என்றார். அவருடைய 18 ஆண்டு கால போராட்டத்தில் அவருடைய பேச்சாற்றலால் தான் ஆட்சி கட்டில் அமர்த்த முடிந்தது. ஸோ அதையெல்லாம் கொண்டு வந்து தான் புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற பெயரை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீம் இருக்குது. நான் மாத்திரம் இல்லை. இங்கே நான் பொதுச் செயலாளர் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் தொண்டர்களோடு தொண்டராக இந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர். இப்போ ஏற்கனவே வெளியே கட்சி தொடங்கியிருக்காங்க திருமக சசிகலா. திரு பண்ருட்டி ராமச்சந்திரனும் அதே போல கட்சி தொடங்கியிருக்காரு. திரு ஓபிஎஸ் திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. இப்படி அதிமுகல இருந்து வெளியில அப்படியே புற்றீசல் போல வெளியில வந்துகிட்டே இருக்காங்களே, என்ன? அதாவது உங்களுக்கு தட் இஸ் த ரீசன். போன ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து நடக்கிற போராட்டம் எலெக்ஷன் கமிஷனோட. இப்போல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியாது. ஒரு காலத்தில் போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கொண்டு வந்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒரு இவ்வளோ பேர் இருக்கணும், அப்ரைட் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி நாம்ஸ் எல்லாம் இது இருக்கணும், அவங்க ஓட்டராக இருக்கணும், அந்த ஐடி சரியாக இருக்கா, இதையெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஏகப்பட்டது பண்ணி ஒரு அக்டோபரில் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷனை கொடுங்கன்ட்டாங்க. மறுபடியும் அப்ளிகேஷனை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து அதுக்கு பின்னாடி எல்லா விசாரணையும் முடிஞ்சு, இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு, எலக்ட்ரல் ஆஃபீஸர் மூலியமாக, கலெக்டர் மூலியமாக, ஆர்டிஓ மூலியமாக, தாசில்தார் மூலியமாக எல்லாம் முடிஞ்சு இது நியாயமாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கட்சியாக நீங்கள் கருத வேண்டும். இது 2 பேரும் சொன்னீங்க. அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு போகவில்லை. அவங்களே பேரை வச்சு அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் தி டிஃபரெண்ட். இந்த நேரத்தில் புரட்சி அதிமுகக்கான தேவை எங்கிருந்து இருக்கு? நிச்சயமாக தேவை இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன். ஒரு காலத்தில் ஒரு பெரிய தவறை செய்து விட்டேன். அதை திரும்ப செய்ய நான் தயாராக இல்லை என்று சொன்ன எங்களை வளர்த்து ஆளாக்கிய தாய், அந்த தாய் வழி வந்த தங்கங்களை எல்லாம் இழுத்து கொண்டு வேறு வேறு கட்சிக்கு போவது என்பது ஒரு சரியான முடிவாக அல்ல. அதனால் இந்த 2-3 லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த பாரதிய ஜனதா பிடியிலே போய் மாட்டிக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. யாரை குறிப்பிடுறீங்க? ஓபிஎஸ் அந்த டோர் மூடினதால் தான் திமுகவுக்கு போனார். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும், என்டிஏன்னு அலைஞ்சார். கடைசி அமித்ஷா பார்த்துட்டு வந்துட்டார். எனக்கு இன்னும் கூட ஒரு டவுட் இருக்குது. திடீர்னு அமித்ஷா ஃபோன் பண்ணி டிஎம்கேலேருந்து போயிடுறாரோ என்னோட்டு.
ஏன்னா 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர், 5 முறை சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றவர், மக்கள் மனங்களிலே அம்மா எப்படி இடம்பெற்று நீங்காத இடத்தை பெற்றாரோ அப்படி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டதால் அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் அங்கே கதவுகள் முழுவதுமாக மூடப்பட்ட பின்னால் அவர் அங்கிருந்து வேற வழி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரார். திரு ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சரோ வேறு வழி இல்லாம அப்படின்னு பார்க்க முடியுமா? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் இருக்காங்க, இப்ப சிலர் வெளியில வந்து புது கட்சி தொடங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு இருக்க முடியுமா? இல்லை, அவர் வந்து நான் அப்படி கேட்டிங்கன்னா நான் உண்மையை பதில் சொல்லிடுவேன். நீங்கள் புதிய தலைமுறைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, ஒரு காமெடியாக என்ன பண்ணுறாரு, சீட்டை குலுக்கி போடுறாரு. சீட்டை குலுக்கி போட சொல்லி தாவேகாவா திமுகவான்னு கேட்குறாரு கடைசி கூட்டத்தில். நடந்த உண்மையை சொல்கிறேன். அரசியல் வருங்காலத்தை ஒரு குலுக்கல் சீட்டு மூலமா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? இப்படி நடந்தது. அதில் 70% தாவேகாவுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்கிறேன். ஒரு 20-30% திமுகன்றாங்க. அப்போ மெஜாரிட்டி டிசிஷன் நீங்கள் ஏன் எடுக்கல? ஏன் திமுகவுக்கு போகிறதுக்கு இந்த விளையாட்டை, விபரீத விளையாட்டை நீங்கள் ஏன் நடத்துனீங்க? அது தேவையில்லை. ஆகவே நான் எழுப்பக்கூடிய என்ன காரணமா இருக்கக்கூடும் திமுகவை தேர்ந்தெடுத்தது? திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார், டிசைடட் ஃபேக்டரா. அண்ணன் வைகோ இருக்கிறார், காங்கிரஸ் இருக்குது ஸ்ட்ராங்காங்க, முஸ்லீம் லீக் இருக்குது, கொங்கு நாடு கட்சி இருக்குது, இப்படி முஸ்லீம் லீக் இருக்குது, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கட்சிகள் அங்கே இருக்கிறது. அது ஸ்ட்ராங்காக நிற்குதுங்க. அது அந்த அந்த பிம்பத்தை பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. இது ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையில் இவர் போயிருக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடியது என்டிஏ கூட்டணி இந்த மாதிரி திருமிகு சசிகலாவோ திரு டிடிவி தினகரனோ அவங்கெல்லாம் விமர்சனங்களை வைத்திருந்தாலும் கூட முன்னதாக அவங்களுடைய கூட்டணியை கட்டமைச்சிட்டு தானே வராங்க. அமமுக உள்ள கொண்டு வந்துட்டாங்க, பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு, பாமக உள்ள இருக்காங்க. நாங்க உறுதியா தான் இருக்கோம், நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் தானே சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. உறுதி ஒற்றுமை கொஸ்டின் இல்ல. நீங்க ஓட்டே இல்லாத பார்ட்டியெல்லாம் உள்ள கூட்டு வந்து என்ன பண்றது? யார சொல்றீங்க? தினகரனுக்கு இப்பெல்லாம் ஒரு 500 ஓட்டு தொகுதி கிடைக்காது. இல்ல கடந்த தேர்தல்ல 21 தொகுதிகள் 21 23 நான் தான் கால்குலேட் பண்ணி நான் கூட இருந்த நேரத்தில் 5.5 பாயிண்ட் வந்ததுன்னு சொன்னவன் புகழேந்தி. அது இப்ப டிரான்ஸ்ஃபர் அது கழுத தெரிஞ்சு கட்டரும் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எலெக்ஷன்லையும் பை எலெக்ஷனில் நிற்கலையே, எங்கேயோ நின்று குறைஞ்ச ஓட்டை வாங்குறாரு. அங்கே போய் பெரிய குளத்துலேருந்து ஜெயிக்க முடியல. இவர் கூட இன்னொரு கேண்டிடேட் நிறுத்தினார், அவர் டெபாசிட் கிடைச்சதா இல்லையா தெரியாது. ஆகவே அவர் கதை முடிஞ்சிடுச்சு. அமித்ஷாவுக்கு கணக்கு அமைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி யாரையெல்லாம் மோசமாக பேசினாரோ அவரை சேர்த்துக் கொள்கிறார். பழனிசாமி எவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமோ பேசியவர் எடப்பாடி பழனிசாமி. அவரோட சேர்ந்தா தூக்குல தொங்குறேன்னாரு. நான் கூட கயிறு அனுப்பிச்சிட்டு ஒன்றும் நடக்கலை, அது அவர் இஷ்டம், ஓகே. ஆனால் பழனிசாமி பேசுறதுலாம் ரொம்ப கேவலமாக பேசினார். இது இந்த கட்சி அழிப்பதற்காக இந்த கூட்டம். அது பங்காளி சண்டை தான், நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே செய்தியாளர் சந்திப்பில். பங்காளிகள் வந்து ஒரு ஜாதியில் பார்த்துருக்கேன் பங்காளின்னு சொல்லுவாங்க. நான் ஜாதியில் தந்தை பெரியார் வழியில் வந்தவன். அப்போ பங்காளின்றவங்க ஜாதியில் சொல்லுவாங்க. அவர் கவுண்டராகவும் இவர் தேவராகவும் இருக்கார். எங்கே பங்காளி ஒற்றுமை வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆகவே நேற்று முதல் நாள் அன்னைக்கு டெல்லி போயிட்டு வந்து முகமூடி பழனிசாமின்னு பேர் வச்சவர் அவர் 3 நாளைக்கு கழிச்சு பங்காளின்னு ஏன் சொல்லணும்? நான் தான் சொன்னேன் 300 சாக்லேட்டு கைமாறி இருக்குன்னு. சாக்லேட்டுக்கும் சி தான், அதனால் சொன்னேன். சரி, இப்போ நீங்களோ திருமிகு சசிகலாவோ திரு பண்ருட்டி ராமச்சந்திரனோ திரு ஓபிஎஸ்ஸுமே கூட அதிமுக ஒன்றிணையணும். நீங்க அதை 2 பேர்த்தோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணன் வந்து ரொம்ப முதிர்ச்சி, பெரிய தலைவர் பண்ருட்டியார், ஓகே. சசிகலா அவர்கள் கொடியை ஆட்டினார், கட்சி பேரை சொல்லலை, அங்கே ரிஜிஸ்டர் ஆகலை. இவங்க 2 பேருக்கு அந்த நிலைமை தான். அவர் ஏன் அண்ணன் வந்து அப்படி இறங்கி ஒருத்தருக்காக அந்த முடிவை எடுத்தார் என்பது எனக்கு தெரியாது. பண்ருட்டியார் இல்ல, நான் எதுக்காக அந்த ஒப்பீட்டை கொண்டு வந்தேன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருந்தது இல்லையா? இப்ப நீங்க புரட்சி அதிமுகன்னு ஒரு கட்சி தொடங்குறதுனாலயோ அதிமுக ஒன்றிணைவுக்கான கோரிக்கை எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து உங்களுக்கு இனி அதுக்கு சாத்தியமே இல்லை, ஒருங்கிணையாது. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி முடியாமல் விட்டுட்டோம். அது விட்ட பின்னாடி தான் இந்த முயற்சியில் நான் இறங்குறேன். உங்கள் முன்னாடி ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஆகவே அதை நாம் மறந்தாகி விட்டது, முடிந்து விட்டது நமது கதை. இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவர் கட்சிங்கிறார். அவர் யாருக்காகவோ பேரறிஞர் அண்ணாவை புகழ்ந்தவர், அதற்கு பின்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஐநா சபைக்கு அனுப்பப்பட்டவர், அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பாமகவில் நின்று தனியாக யானை மீது ஊர்வலம் வந்த வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட என்னுடைய அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸோடு இருந்தார், விஜயகாந்த் கட்சியில் அவைத்தலைவராக இருந்தார்.
யாரோ ஒருத்தர் போய் புகழ்ந்து பேசிட்டு உட்காந்துருக்கார் ஒரு 20 நிமிஷம். அவர் தான் வல்லவர் நல்லவர், அவரை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவருடைய காரணம் அவருடைய இஷ்டம், நம்ம போய் தப்பாக பேசலை, அது அவருடைய இஷ்டம். இவங்க என்ன பேசி 3 நாள் ஆச்சு, எலெக்ஷனுக்கு டைமே இல்லை. போய் வீட்டுள்ள போய் படுத்துட்டிங்கன்னா, உட்காந்துட்டிங்கன்னா, ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா எப்படி கட்சியை நீங்கள் பலப்படுத்த முடியும்? அடுத்து உங்கள் கட்சி பேரை சொல்லணும், நீங்கள் எல்லோரோடையும் சேர்ந்து சீட்டு எங்கே கொடுக்குறேன்னு முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலையாக முடிந்து விடக்கூடாது இல்லையா? உங்கள் நம்பி இருப்பவர்களுக்கு எது என்ன? நம்பி இருப்பவர்களை நட்டாற்றில் விட்டு சென்று விட்டார் என் அண்ணன் ஓபிஎஸ். 65 மாவட்ட செயலாளருங்க, கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. கூட இருந்த வைத்திலிங்கமும் இவரும் போயிட்டாங்க. நீங்கள் நினைத்து பாருங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு முடிவையும் உங்க கூட எல்லாம் கலந்து ஆலோசிச்சு தானே எடுத்தார். இந்த திமுக முடிவு உங்களுக்கு அதுக்கான சமிக்கை கூட தெரியலையா? இன்னைக்கு பெரிய தகராறே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் நான். நீங்கள் மன்னிக்கணும் தயவுசெய்து. ஒரு கட்டத்தில் எனக்கும் வைத்திலிங்கத்துக்கும் பெரிய தகராறு வந்திருக்கு. வைத்திலிங்கமும் மிஸ்டர் வைத்திலிங்கம், மிஸ்டர் மனோஜ் பாண்டியன் சப்போர்டர் ஆஃப் பிஜேபி பார்ட்டி. ஸோ நாங்கள்லாம் எதிர்ப்பு. நான் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், அதுக்கு பின்னாடி அவருடைய மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன் பர்டிகுலர்லி, இப்படி ஒரு கேங்கை நாங்கள் பிஜேபி ஒப்புக்கொள்வதில்லை. அப்படி தகராறுலாம் ஆகிட்டு இருக்கு பெரிய அளவில். இல்லைன்னா பாப்பா இருங்க, பழனிசாமி வந்துருவார்னு மிஸ்லீட் பண்ணது வைத்திலிங்கம். அதை இப்போ சொல்கிறாரு. அவர் பேச்சை தான் கேட்டு எல்லாமே நடத்தின ஓபிஎஸ். இப்போ சொல்கிறாரு என்ன, அவங்க 2 பேரும் தான் என்ன தவறாக கொண்டு போயிட்டாங்கன்னு. யோன்ஸ் அக்செப்ட். நீங்கள் என்ன சாதாரண ஆளா? முன்னாள் முதலமைச்சர், உங்களை தப்பாக கொண்டு போகிறதும் மிரட்டுறதும் சைன் வாங்குறதும். இப்ப அதிமுக ஒன்றிணைவு அப்படின்றது இனி வரக்கூடிய எந்த காலத்திலையும் சாத்தியமே இல்லைன்னு சாத்தியம். இனி பழனிசாமி படுதோல்வியை 2026 அடைவார். எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும். அவர் ஏந்தக்கூடிய கொடி பிஜேபி. அவர் முன்வைக்கக்கூடிய படம் அம்மாவோ தலைவரோ அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மோடி. இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இது மக்களுடைய முடிவாகத்தான் போய் மகேசன் தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பு. சரி, உங்களை பத்தி பேசுவோம். புரட்சி அதிமுக தொடங்கியிருக்கீங்க, இதோடைய நோக்கம் என்ன? இல்லை, என்னுடைய எய்ம் இந்த கட்சியிலிருந்து முதல்ல நான் வேண்டி வணங்குவதெல்லாம் புதிய தலைமுறை மூலமாக தொண்டர்களுக்கு தடுமாற்றம் வேண்டாம். அம்மா போல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போல, தலைவர் போல நாம் எந்த முடிவை எடுக்கிறோமோ, யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமோ, மத சார்புள்ள சக்திகளுக்கு எதிராக நாம் அந்த முடிவை எடுத்து இந்த தலைவர்கள் வழியில் செல்ல வேண்டும் என்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில் போகக்கூடாது நம்ம. ஆகவே இந்த எண்ணங்களை தூக்கி எறிந்து விடுங்கள். சில லட்சம் பேர் தான் பச்சை கீழே சைன் பண்ணியிருப்பான் லோக்கல் பாடி வரைக்கும். ஆனால் எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள். 10 வருஷம் 11 வருஷம் நான் ஓடாடினேன் கேஸுக்காக. என் மீது செடிசன் கேஸை போட்டார். இன்று தமிழ் சினிமா, தமிழ் சேனல் இதெல்லாம் கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால், தமிழ் செய்தித்தாள்கள் அன்றைக்கி இருந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் முறையிட்டு புகழேந்தி அடிவாங்கி பெற்று கொடுத்தது அந்த மண்ணில். சித்ரா லட்சுமணன் பாராட்டி அன்றைய செயலாளர் கடிதம் எழுதியிருக்கார். ஆகவே எத்தனையோ நாங்கள் துன்பங்களை துயரங்களை எஞ்சி முத்தமிட்டபடி மேலே வந்து விட்டோம். ஆகவே நமக்கென்று ஒரு போக்கான ஒரு இடம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் பழனிசாமி யாரோடையும் கூட்டணியில் நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மேலே தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்கலாம். இல்லை, ஒன்றிணைவு அப்படின்றது சாத்தியம் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ புரட்சி அதிமுகன்னு கட்சி தொடங்குறதுக்கான நோக்கம் என்ன? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தொண்டர்கள் வெளியிலே போகக்கூடாது, வேறு கட்சிக்கு செல்லக்கூடாது. தலைவர் அம்மா வழியிலே அந்த கொள்கையோடு நாம் நிற்க வேண்டும், போராட வேண்டும். ஆகவே இந்த 26 பழனிசாமி கதை முடிஞ்சிடும். அவர் தோற்று போய் வெளியில் வர முடியாத நிலைமை ஏற்படும். அப்படி இந்த கட்சியை காப்பாற்ற கட்சியோடு நாம் இருக்கிறோம் என்று நாம் நிலைத்து நிற்க தொண்டர்களோடு நாம் இருப்போம். ஒரு உதாரணமாக இந்த கட்சியால் கண்டெஸ்ட் பண்ண முடியல, இனிமேல் நான் களம் அமைக்கணும். நான் என்னோட மிஸ்டர் கஜேந்திரன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சூரியமூர்த்தி, அது களம் அமைக்க முடியல, ராஜேந்திரன் இருக்காங்க. இந்த களம் அமைக்க முடியாமல் பூத்து கமிட்டி போடாமல் திடீர்னு இறங்கி போகிறதுன்றது கஷ்டமாக இருக்கும். அரசியல் பூர்வமாக எனக்கு தெரியும். நம்ம தொகுதியினுடைய இன்சார்ஜாக இருந்தவன். ஆகவே அந்த தொகுதிக்கு பணமே கொடுக்கூடாதுன்றாங்க வீட்டுக்கு ஸ்ரீரங்கத்தில். அது அருமை நண்பர் பரஞ்சோதிக்கே தெரியும், கூட ஒர்க் பண்ணார். அப்படி ஒரு களம் அமைக்க முடியாத நிலைமை ஏற்படுமேயானால் இந்த கட்சி கொள்கைக்கு யார் ஒத்துப்போகிறார்களோ அவர்களுக்கு புரட்சி அதிமுக ஆதரவை தரும். அதை நாங்கள் எங்கள் பொதுக்குழு கூட்டி முடிவு பண்ணுவோம். இந்த வரக்கூடிய தேர்தலில் நேரடியாக களமிறங்க வாய்ப்பு இருக்கு. நேரடியாக களம் இறங்க முயற்சிப்பேன். முடியவில்லை என்று சொன்னால் அம்மா தலைவர் வழியில் அந்த கொள்கைக்கு பாதகம் இல்லாமல் மத சார்புள்ள கட்சிகளை எதிர்த்து நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை கூடி முடிவு செய்து அறிவிப்போம். இப்ப இருக்கிறது 4 முனை போட்டி தான். ஒன்று திமுக கூட்டணி,
அது குறித்தும் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க. இன்னொன்னு அதிமுக கூட்டணி அது நிறைய இடத்துல டெபாசிட் இழக்கும்னு சொல்லிட்டீங்க. நாம் தமிழர் தாவேகா மட்டும் தான் 2 ஆப்ஷனா இருக்காங்க. தாவேகாவுக்கு ஏற்கனவே திரு பண்ருட்டி ராமச்சந்திரனும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. புரட்சி அதிமுக ஆதரவு தெரிவிக்குமா? இல்ல, நான் அதை தான் உடனடியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி முடிவு செய்ய வேண்டுமே தவிர புகழேந்தி முடிவாக இருக்கக்கூடாது. அன்றைய தினம் தொண்டர்களை எல்லாம் அழைத்து தமிழகத்தின் தலைநகராகட்டும் எங்காகட்டும் ஒரு இடத்துல வைத்து ஒரு முடிவை எட்டப் போகிறேன். அப்பொழுது எட்டி நான் தான் சொல்கிறேனே, இன்னும் ஓப்பனாகவே வரேன், இது தேசிய ஜனநாயக கூட்டணி. எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது விரோதம் இல்லை. பழனிசாமி எங்கே இருக்கிறாரோ நாங்கள் அங்கே இருக்க முடியாது. எங்களுடைய அரசியல் பொது எதிரியாக பழனிசாமியை நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு தொண்டருடைய முடிவும் அதுதான். தலைவர்கள் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் தொண்டர்கள் மாறுவதற்கு தயாராக இல்லை. இல்ல, பிராக்டிக்கலா பேசுவோமே, தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்றத பாஜகவும் அதிமுகவும் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. இப்ப வரக்கூடிய தேர்தலுக்குள்ள அவங்க மாறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்கப்படுது. அப்போ உங்களுடைய ஆப்ஷன் என்னவா? உங்க கிரிப் என்னாச்சு? நீங்க டெல்லியில போய் இல்ல பிச்சை எடுக்கணும் ஆயிட்டீங்க, இங்கெல்லாம் தைரியமா உட்கார்ந்து இருந்திருக்கணும். சந்திப்புக்காக தான் போனேன்னு சொல்றேன். ஏற்கனவே சந்திச்சுதான் சொன்னாரு தினகரன் முகமூடி பழனிசாமின்னு. சந்திப்பு எங்கே சந்திப்பு? அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டையில தானே இருக்கு, அவை சண்முகம் சாலையில். அங்க போய் என்ன சந்திப்பு? சரி, சமீபத்துல தஞ்சையில நடந்த கூட்டத்துல திரு விஜய் அவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. திமுகவும் அதிமுகவுமே ஒரு மறைமுக டீலிங்ல இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் எல்லா விஷயமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முன் வச்சிருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் மறைமுகமா பேசிக்கிறாங்க அப்படின்ற. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ முதல்வர் ஸ்டாலினையோ ஓபிஎஸ்ஐ சேர்த்ததை பற்றி தவறாக பேசவில்லை. அவர்கள் கட்சி, அவர்களது உரிமை, அவர்கள் அழைக்கலாம் சேர்க்கலாம். ஆனால் நீங்க இப்ப என்ன கேட்ட கேள்வி, பிடிமா திமுகவுக்கு விஜய் இருக்காருன்னு சொன்னது தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிமா விஜய் இருக்காருன்னு சொன்னாங்களே இல்லையா? அந்த 41 பேர் இறந்த பின்னாடி, அந்த கலாட்டாலாம் நடந்த பின்னாடி பாரதிய ஜனதாவுக்கு அவர் எதிர்பார்க்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்திட்டாங்க. ஆகிய அவர் தெளிவாக இருக்கார். பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக எதிரி, ஆட்சியாளரை எதிர்த்து போராடுகிறேன்னு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இல்லைங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, தமிழக வெற்றி கழகத்துடைய ஸ்டாண்டு 2 பேரையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மறைமுகமா விமர்சிக்கிறாரு. திமுகவையும் அதிமுகவையும் 2 பேரும் மறைமுக டீலிங்ல இருக்காங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இல்ல, அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு இடத்துல நான் அவரை பாராட்டுறேன். அதிமுக பத்தி அவர் கவலையே படுறது இல்ல. அவர் இந்த களத்திலேயே ஏடிஎம்கே கிடையாது, பழனிசாமி கிடையாதுன்ட்டாரு. பழனிசாமி தான் கொடி பறக்குது பார், கொடி பறக்குது பார், அந்த கொடி பறக்குது பார் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க கட்சி சார்பில் பனையூர் பண்ணையார்லாம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்களே. அதுதான் ஒத்துக்கிறதே இல்லையே பனையூர் பழனிசாமிய. யார் வேணாலும் ஒத்துக்கிறாங்க. முதல்ல புசியை விட்டு கூட்டணி இல்லைன்னாங்க, அது தொடரும்னு அப்புறம் அங்க இருக்க அடுத்த தலைவர், 2ஆம் கட்ட தலைவர் சொன்னார். இது நடந்தது இல்லை, அவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. ஒரு தோல்வியினுடைய முகமாக இருக்கின்ற பழனிசாமி எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? சரி, இப்போ தொடர்ச்சியாக தாவேகா தரப்புல இருந்து பேசும்போதும் சில கருத்து கணிப்புகள்லையுமே தாவேகாவுக்கு 15% வரைக்கும் வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்களே. புரட்சி அதிமுக அதை எப்படி பாக்குது? முக்கியமான புள்ளிக்கு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. மக்களிடத்தில் நான் செல்வாக்காக இருக்கிறேன், அதை தெருக்களிலே பார்க்கிறேன். நான் பயணம் செய்யும் பொழுது விமானம், ரயில், எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்க ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்குது புகழேந்தின்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் தமிழகத்தில் புகழேந்தி சொல்வது சரி என்று ஒப்புக்கொண்டு பேசுவதை கேட்டு அதுதான் உற்சாகமடைய செய்திருக்கிறது. நிச்சயமாக அந்த மக்கள் ஆதரவளிப்பார்கள். 20% தான் இருக்குன்னு பழனிசாமியே சொல்லிட்டாரு. இன்றைக்கி புதிய தலைமுறை மூலியமாக சொல்கிறேன், அவருக்கு 10% கூட அவரால் வாங்க முடியாது. 10% வாக்குகளை புகழேந்தி யாரை ஆதரிக்கிறோனோ அங்கே போகும், இல்லை தனியாக நின்று ஓட்டை பிரிக்கவும் முடியும். நீங்க சொல்றது பழனிசாமி சொல்றீங்களா இல்ல விஜய சொல்றீங்களா? பழனிசாமி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா தாவேகா தரப்புல இருந்து எங்களுக்கு அவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படிதான் இருக்கா காலம்? நிச்சயமாக நான் யாருக்கும், சில பேருக்கு கோவம் வரும், விஜயை தூக்கி சொல்றேன்னு சொல்லுவாங்க. நான் பெரிதும் மதிக்கின்ற முதல்வராகட்டும் யாராகட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் தெரியும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி, அது ஸ்ட்ராங் அலையன்ஸில் இருக்குது, ஸ்ட்ராங் அலையன்ஸில் இல்லை. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தாவேகாவுக்கு இருக்கு, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 2026 தொடர்ச்சியா தாவேகா மேல கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. கடை விரித்தும் கொள்வாரில்லை அப்படிங்கிற மாதிரி தாவேகா கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்ற விமர்சனமும் வைக்கிறாங்க. எப்பொழுது விமர்சனம் வைக்கிறார்களோ, எப்பொழுது ஒருவரை பற்றி தூற்றுகிறார்களோ, பேசுகிறார்களோ, அது அவருக்கு கிடைக்கின்ற மாபெரும் வெற்றி. சரி, 4 முனை போட்டியாக களம் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள். தேர்தல் எப்படி இருக்கும் 2026 உங்களுடைய கணிப்பு? இறுதி கேள்வியா? என்னுடைய
பதிலாக திமுக தாவேக்காக கடுமையான போட்டி இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவர்கள் ஆட்சி அமைப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் ஸ்டாலினுக்கு ஒரு வரலாறு, மு.க. ஸ்டாலினுக்கு 10 ஆண்டு காலம் தொடர்கிறது, 5 to 5. இதை தலைவரும் அம்மாவும் சந்தித்து விட்டார்கள். அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். இதில் மாறுதல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் பட்டாளம் வாக்களித்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். ஆகவே தாவேகா 2வது இடத்திற்கு போய் நண்பர் சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 3வது இடத்திற்கு போட்டி இருக்கும். எத்தனை இடங்கள் வரைக்கும் வெல்வார்கள்ன்றது உங்களுடைய கணிப்பா இருக்கு? திமுக கூட்டணி மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, பார்க்கலாம் மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, எந்த மாதிரியான வாக்குகளை கொடுக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள். நன்றி. நன்றி, வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அம்மா வழியிலும் தலைவர் வழியிலும் இந்த தொண்டர்கள் அமைதியாக இருங்கள், எந்த ஆர்ப்பாட்டமும் வேண்டாம், எங்கும் செல்ல வேண்டாம், நாம் நல்ல முடிவை எடுப்போம் என்று புதிய தலைமுறை மூலமாக வேண்டுகோளை வைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு அமைதியாக பதிலளித்தமைக்கு நன்றி திரு புகழேந்தி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.